Peacemakers of Christo. நீ ஓடி ஓடி அந்த தடனையும் பலனையும் வச்சுக்கிட்டு ஓடி ஓடி சம்பாரிச்சிட்டு உனக்குள்ளாய் அந்த ஆவியை உணராமல் வேஸ்டா குப்பை தொட்டியில போக போகிற பிள்ளைகளாக நாம் மாறி போகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம போய் என்னெல்லாம் ஜெபிப்போம், என் புள்ள நல்லா படிக்கணும், என் புள்ள வேலைக்கு போகணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும். உன் அம்மா அப்பாவும் அப்படிதான் ஜெபிச்சாங்க, அவங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் ஜெபிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா எப்படி ஜெபிக்கணும்னே தெரியல. ஏன்னா மாசத்துல ஒரு நாளோ வருஷத்துல 2 நாளோ பூசை நடந்துச்சு. அப்ப கத்தோலிக்க திருச்சபையோ இல்ல திருச்சபையோ பெருசா வளரல, எப்படி ஜெபிக்கணும்ன்றதே தெரியல. அப்ப எப்படியும் ஜெபிக்கணும் தெரியாத மக்களை வழி நடத்தின தேவன் நீ ஜெபிச்சா வழி நடத்த போறாரா? இல்ல ஆப்பிரிக்க தேசத்துல இல்ல அட்லாண்டிக் தேசத்துல எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாது சில மக்களுக்கு. அமேசான் காட்டுல எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகளையும் தேவன் வழி நடத்துகிறார் அல்லவா? தெய்வ பிள்ளைகளே, it's not because of your intelligence God will bless you, but because of a graceful heart he will bless you. நீ உன்னுடைய ஞானத்தினால ஜெபிக்கிறதுனால அவர் உனக்கு அருளப் போவது இல்லை. ஆனால் அவருடைய கருணை உள்ளத்தினால், கிருபையின் உள்ளத்தினால் அவர் என்னாலும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அதனால விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. அவர் பெயர் என்றுமே தூயது தெய்வ பிள்ளைகளே. அவர் பெயர் தூயது. நம்ம எல்லாம் பாவிகள், நம்ம எல்லாரும் தன்னலம் பிடித்தவர்கள், நம்ம எல்லாரும் பொறாமைக்காரர்கள், நம்ம எல்லாரும் காம பிரியர்கள், மது பிரியர்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நம்ம அப்பாவை தூயவர் 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 என்று ஃபர்ஸ்ட் உணர வேண்டும். இன்னொன்று 2வது ஸ்டெப் நல்லா புரிஞ்சுக்கங்க, நாமும் தூயவர் என்று நீ புரிஞ்சுக்கணும். நாமும் தூயவர் என்றால் இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த ஞானம் இருக்குது இல்லையா, இந்த 2ஐயும் தூக்கி ஒரு மணி நேரத்துக்கு சைட்ல வச்சிருங்க. இந்த ஹார்ட்டையும் சைட்ல வச்சிருங்க, இந்த மைண்டையும் சைட்ல வச்சிருங்க. நீ உன்னையே உன்னுடைய தொப்புளையே நினைச்சு அந்த தொப்புளை தான் ஆண்டவர் முதலாய் உன்னுடைய உறுப்பில இந்த உலகத்துல நீ வருவதற்கு காரணம் உன் தொப்புள் தான், மற்றதெல்லாம் இல்ல. அப்ப கடவுளுடைய கரம் எங்கு வைக்கப்படுகிறது? முதல்ல உன்னுடைய தொப்புள்ள. அப்ப உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம், உன்னுடைய செயல்கள் எல்லாம் உன் தொப்புள்ள தான் இருக்கணும். அந்த தொப்புல நீ பிடிச்சுக்க, அதுலதான் ஆண்டவருடைய கரம் இருக்குது. எப்பொழுதும் அந்த தொப்புல நினைச்சுக்கிட்டு என் பரிசுத்தர் என் பரிசுத்தர் என் பரிசுத்தர் என்று நீ நினைத்து கொண்டே இரு. அதிக சக்தி நீ உணர்வா. இந்த சீக்ரெட் எல்லாம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க தெய்வ பிள்ளைகள, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. மண்ணுலையோ சிலைகள்லையோ இல்ல வேற எங்கேயோ கடவுள் இல்ல. அந்த கோயில்ல பிரான்ஸுக்கு ஓடுவ, ரோமுக்கு ஓடுவ, இல்ல அந்த மலைக்கு ஓடுவ, இந்த மலைக்கு ஓடுவ, அங்கெல்லாம் தேவன் இல்லை தெய்வ பிள்ளைகள. உன்னிடத்திலேயே தேவன் இருக்கிறார். நீ உன்னை உணர்ந்தால் தேவன் உன்னில் இருப்பார். நீ மண்ணை உணர்ந்தால் மண்ணில இருப்பார், மலையை உணர்ந்தால் மலையில இருப்பார். ஆனால் இங்கெல்லாம் அங்க இருக்கிறவர் அங்கதான் இருப்பார். எதிலும் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எதிலும் வியாபித்திருக்கிறார். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் அதிக ஒரு கிருபையுள்ள ஒரு படைப்பு யார் என்றால் நீ சாதாரணமே கிடையாது. நான் BA படிச்சுட்டேன், நான் வக்கீலு, நான் இன்ஜினியரு, நான் மேதாவி, நான் சயின்டிஸ்ட், நான் பொலிட்டீஷியன், இப்படி நினைப்பதெல்லாம் விட்டுடு தெய்வ பிள்ளைகளை. இதெல்லாம் இடையில வந்தது, இடையிலேயே ஓடி போயிடும். Try to know who you are. You are not destined or you are not honored by your studies, but you are honored. You should be honored by yourself. By knowing God's presence in you. Very important. இல்லனா இந்த வாழ்க்கை வேஸ்டா போய்டும். நீ யார் என்று நீ உணரவில்லை என்றால் இந்த லைஃப் வேஸ்டா போய்டும். ஏதோ வந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், ஓடிட்டோம் அப்படின்னு போய்டும் தெய்வ பிள்ளையில. நீ உனக்குள்ளாய் தேவனை அறியும் பொழுது இன்னும் 10 பேர் உன்னிலே தேவனை காண்பான், உன்னை காண்பான். You are not a cursed being.
கடவுள்கிட்ட வேண்ட எதுக்காக வேண்ட? நீ என்னமோ நினைச்சுக்கிற, you are in depression, you think that you are in depression, you think that you are sick, you think that you are in debt, you think that you are hated, you think that you are abandoned. நீ என்னமோ அனாதையா விடப்பட்டவளாக, இல்ல ஒரு கடன்காரனாக, இல்ல ஒரு நோயாளியாக நீ உன்னையே கருதி கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ நினைக்கவே கூடாது. உன்னில் தேவன் இருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, இந்த உடல் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்கும். ஆனால் அது எதற்காக? நீ உலகத்தை பற்றி கொண்டதனால் ரிப்பேர் ஆயிருக்குது. ஆனால் ஆண்டவரை நீ பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை எப்படி பற்றிக்கோ? ஆண்டவரை வா 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 அப்படி கிடையாது. நீ உன்னை நினைத்து, நான் சொன்ன மாதிரி தொப்புல நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கடவுளுடைய கரத்தை அந்த இடத்திலே காணு. உங்க அம்மாவுடைய கர்ப்பப்பையில ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த கரத்தினாலேயே வைத்திருக்கிறார். இது என்னமோ சயின்டிபிக் ரிசர்ச் கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, ஆத்மாவை உணர்ந்தவன், ஆத்மீக மகன் மகள், அவள் உண்மையை உணர்வாள், சத்தியத்தை உணர்வாள், நீதியை உணர்வாள், அந்த தெய்வ பிரசன்னத்தை உணர்வாள். அந்த தாயானவள் அன்னைக்கு ஐயோ அப்படியே உணர்றா, ஏதோ ஒரு கர்ப்பப்பையில என்னமோ தாக்குது என்று. அந்த தாக்குதல் தான் தேவனுடைய கரம், தேவனுடைய கரம். அப்ப ஒரு தாயினுடைய வயிற்றிலே உன்னை கொண்டு வந்து அப்படியே வைக்கிறார் என்றால், அந்த கரமானது எவ்வளவு நுணுக்கமான கரம், எவ்வளவு சக்தியுள்ள கரம், எவ்வளவு பலமுள்ள கரம், எவ்வளவு உயிர் கொடுக்கும் கரம். அந்த கரத்தை நீ காண முடியும். சாதாரண கரம் இல்ல, எல்லாத்துக்கும் தெரிகிற கரம் அல்ல, ஆனால் உணர்கிற ஒரு தாயானவள் உணர்ந்தா, அத்தோட குழந்தைய பிடிச்சுக்கிட்டா வச்ச கரத்தை விட்டுறா, குழந்தைய பிடிச்சுக்கிறா வச்ச கரத்தை விட்டுறா. தெய்வ பிள்ளைகளே, அதனால we are not a cursed being, நாம் சபிக்கப்பட்ட மனிதர்கள் அல்ல. நாம் ஒரு டியூட்டிக்காக, you have a purpose in this life. ஏதோ வாழ்ந்த, அம்மாவா வாழ்ந்த, அப்பாவா வாழ்ந்த, அண்ணனா வாழ்ந்த, தங்கச்சியா வாழ்ந்த, அதெல்லாம் இருக்குது. சில பேத்துக்கு 4 பேத்தோட இல்லைன்னா வாழவே முடியாது. 4 பேத்தோட சேர்ந்து பேசலன்னா அவங்களால இருக்க முடியாது. அப்படியெல்லாம் இருந்தா கடவுள் என்ன சொன்னா? தனி அறைக்கு போ, ஜெபி ஜெபி ஜெபி. ஜெபினா என்ன? உன்னுடைய புலம்பல்களை எல்லாம் கொட்டுவது அல்ல. அப்பாவை கூப்பிடு, உனக்குள்ளாய் கூப்பிடு, உனக்குள்ளாய் கூப்பிடு, உனக்குள்ளாய் கூப்பிடு. இப்ப ஒரு 2 மணி நேரம் ஒரு குருவானவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார், தனியா உட்கார்ந்து. ஆண்டவர்கிட்ட உங்களை எல்லாத்தையும் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் ஒரு நல்ல பிரீச்சர், நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக் ஹீலிங் கொடுப்பேன், எவ்வளோ நல்ல காரியங்களை என்னால செய்ய முடியும், எல்லா இடங்களுக்கும் போக முடியும். ஆனால் அதுல எனக்கு திருப்தி இல்ல. தெய்வ பிள்ளைகளே, நிஜமா சொல்லணும்னா, நான் போனேன்னா 10,000 20,000 அட்லீஸ்ட் ஒரு 50,000 ஒரு பிரயர்ல எனக்கு கிடைக்கும், கொடுப்பாங்க. ஆனால் அதை நான் விரும்பவில்லை. தெய்வ பிள்ளைகளே, காசு வரும் போயிடும். ஆனால் கடவுள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? இந்த பிரசங்கத்தினால, இந்த சேனல்னால நீ தெய்வமாக மாற வேண்டும், நீ தெய்வமாக மாற வேண்டும். இது எல்லாரும் அக்செப்ட் பண்ண முடியாது. தெய்வமா நான் மாறுறேனா? டே முட்டாள்களா, நம்ம தெய்வங்கள். கடவுள் இந்த உடலை எதுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் குடிச்சுட்டு இருக்கிறதுக்கா, இல்ல தங்கத்தை போட்டுட்டு இருக்கிறதுக்கா? அதுக்கு கிடையாது. இந்த ஞானத்தை, 6 அறிவை கொடுத்து அவர் உன்னை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் என்றால் அவரை உணர, அவர் சாயலாக படைத்தார். அவர் சாயலா. நீ சொத்து சம்பாரிச்சு மாடிகளை கட்டுவதற்கா கடவுள் உன்னை படைத்தார்? God created you for the purpose that you will know him better, you will become like him, you will become like him. நீ அவரை போல் மாறுவதற்காக, அவரை போல மாறுவதற்காக. ஆனா சாத்தான் விடுவானா? விட மாட்டான்.
சாத்தான் விடுவானா? விட மாட்டான். அதனாலதான் கடவுள் சொன்னா, நீ தனி அறைக்கு போ, ஜெபி. ஜெபம்னா என்ன? என் புருஷன் அப்படி பண்றான், என் புட்டாட்டி இப்படி பண்றா, என் புள்ள அப்படி பண்றான், இது அப்படி நடக்குது, அதெல்லாம் விட்டு, அதெல்லாம் மொமெண்டரி சஃபரிங், அதெல்லாம் இன்றைய நாளில் வருகின்ற ஆபத்துகளோ இல்ல கஷ்டங்களோ, அதை எடுத்துரு, அதை போடு. நீயே உனக்கு மிரக்கலை உருவாக்கணும்னா நீ கடவுளாக மாறு. நீ கடவுளாக மாறணும்னா அப்படியே உட்கார்ந்துட கிடையாது. உன்னில் நீ உணர வேண்டும். அந்த உன் தொப்புல நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே இதை உருவாக்கினரே ஐயான்னு நீ சொல்லும் பொழுது அந்த தொப்புல இருந்து ஒரு பவர் ஆஃப் த லார்ட் உன்னுடைய ஹார்ட்டுக்கு போகும். அந்த ஹார்ட் உனக்கு ஒரு அப்படியே பரவசமான சந்தோஷத்தை கொடுக்கும். இதை உணர்ந்தவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதை உணராதவங்க ட்ரை பண்ண. இதுதான் சத்தியம் தெய்வ பிள்ளைகளே. அதனால ஜெபம் என்பது நம்முடைய கோரிக்கைகளுக்காக அல்ல. நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் அற்புதமா நடக்கும், அற்புதமா நடக்கும். விசுவாசம், கடுகளவு விசுவாசம் எப்படி வரும்? இப்படிதான் வரும் தெய்வ பிள்ளைகளே. அதனால உன் வாழ்க்கையில முதல்ல நீ மண்ணையோ கல்லையோ பார்ப்பதை விட்டுட்டு உன்னுடைய தொப்புல பாரு. உன் தொப்புல ஆண்டவருடைய கரத்தை பாரு. அந்த தொப்புல தான் உன்னுடைய அம்மாவுடைய நரம்பை எடுத்து தொப்புல கனெக்ட் பண்ற. அந்த அம்மாவுடைய அந்த தொப்புளுக்கும் உன் தொப்புளுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகுது. அந்த கனெக்ஷன் மத்தியில இருப்பதுதான் கர்த்தருடைய கரம். அப்ப கர்த்தருடைய கரம் இருக்கையில அந்த தொப்புல இருந்து எல்லா பாகங்களுக்கும் உயிர் ஜீவனை தேவன் ஊற்றுகின்றார். அந்த ஜீவனை ஊற்றுகையில அவருடைய சுவாசம் எல்லா இடத்திலும் மெதுமெதுவாக 10 மாசம் 9 மாசம் அது பரவி கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீ இந்த உலகத்துக்கு வர. அப்ப அந்த தாயினுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை வெட்டி விடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் உன்னுடைய தொப்புல தொட்டுச்சு இல்லையா, அந்த கர்த்தருடைய கரம் ஒன்றையே இருந்து போகுது. அதனால தொப்புள், நான் சின்ன பிள்ளைல நினைப்பேன், தொப்புள்னால என்னடா யூஸ்? ஒண்ணுமே இல்ல. அங்க ஏன் ஆண்டவர் ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கிறார்? ஆனா அதுதான் மூலராயே, மூலக்கல்லே, அதுதான் தெய்வ பிள்ளைகளே. அதனால எப்ப ஜெபிச்சாலும் உன் மைண்ட் டைவர்ட் ஆகும். ஆனால் நீ அந்த தொப்புள்கிட்ட ஓடி வந்துரு. உன்னுடைய கவனங்களை அங்க செலுத்து. ஆண்டவரை உணரு. அப்பா, என்னை படைத்திரே ஆண்டவரே, தெய்வமே, என்னோடு வாசம் செய்கிறவரே, எனக்கு உயிர் மூச்சை ஊட்டியவரே, என்னில் வாழ்கிறவரே, என்னை பாதுகாப்பவரே, என்னில் ஆண்டவரே உம்முடைய சுவாசத்தை ஊதியவரே, நன்றி 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 நன்றி. அப்பா, இந்த வேதனைகளை பாருங்க, இதெல்லாம் ஓடிரணும். எப்பா, உம்முடைய பரம சக்தியை எனக்கு கொடுங்க, இந்தவரே உம்முடைய பரலோக சக்தியை எனக்கு கொடுங்க என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் தேவன் செய்வார். இன்னும் தெய்வ பிள்ளைகளை நிறைய விஷயங்களை இந்த 45 நாள் உபவாச ஜெபத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதை பகிர்வதற்கு மட்டும் அல்ல, நீயும் இறைவனாக மாறணும், நீயும் இறைவனை உணரணும். இது டேவிட் ஃபாதர் ஜெபிக்கிறதுனால மட்டும் அற்புதங்கள் நடக்கிறது இல்ல, நீ நம்புறது. அந்த நம்பிக்கைக்கு தான் நான் வழி காமிச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் என்றால் இது நான் மட்டும் அல்ல, என்னில் வழியாக தேவன் பேசுகின்றார். அப்ப நம்ம எங்கேயோ தேடி போக வேண்டாம். நமக்குள்ளாய் பிரபஞ்சத்தை வழி நடத்துகிற தேவனுடைய பரிசுத்த சக்தியானது நம்மை சுற்றி வர நம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும்
உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.